ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சரமான சம்பவம். அதாவது இந்த ப்ரொமோ 3ல வந்த கண்டென்ட் இப்போ தான் வர ஆரம்பிச்சது. அதாவது 3 பேட்ச் நம்ம கேப்டன் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கின்ற அ ஒரு ஒரு ஹிட்லர் மாதிரி நடந்து கொண்டு இருக்கின்ற அந்த மஞ்சரியோட விஷயங்கள் பிடிக்காத காரணத்தினால பிக் பாஸ் வந்துட்டு, இது இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது. இந்த பொண்ணுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டாகணும். அந்த கடிவாளமா 3 பேட்ச் அனுப்பிச்சு விட்டார். அதில் வந்துட்டு நம்ம முத்துக்குமரனும் சாச்சனா பேசின விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அவங்க 2வது பேட்சை கழட்டி வச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். பட் 2வது பேட்சை கழட்ட விடலை. என்ன பண்ணுறாங்கன்னா, சாச்சனா நீ பேசுனது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அங்கே வந்துட்டு நம்ம ஹிட்லர் கேப்டனுக்கு வந்துட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் பாய்ஸ். ஏன்ப்பா நான் ஒரு கேள்வி கேட்குறது தெரியாமல், இதே மாதிரி தானே வந்துட்டு போன வாரம் வந்துட்டு நம்ம அருணுக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த கேப் மாட்டினாங்க. உடனே வந்துட்டு ஆனந்தி வந்து ஒரு விஷயத்த வந்து பொய்யான ஒரு காரணத்தை வந்து அந்த பிரச்சனை வந்து இவங்களால தான் ஆச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு வந்து சாப்பாடு பசி வந்துருச்சு. இது வந்து எங்களால தான் நடந்துச்சு தெரியும். ஆனால் நீங்கள் அன்னைக்கு வந்து ஒழுங்கா இது பண்ணல. கேப்டன்ஷிப் ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான காரணத்த சொல்லி அந்த ரிப்பன கழட்டினாங்களா, அப்போலாம் நீங்களாம் எங்கே போனீங்க? அப்போ அவருக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தமா? இது ஏன் ரொம்ப அநியாயம்ப்பா! ஆனா ரொம்ப காண்டாகி போச்சு. அ அன்னைக்கு வந்துட்டு 2 இதுவும் வந்துட்டு அட் அ டைம்ல வந்துட்டு அன்னைக்கு தான் சான்ஸு. உடனே புடிங்கணும்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு புடுங்குறாங்க ஒரு காரணத்த சொல்லி. யாரு? மஞ்சரியும் இவங்களும். ஆனா இவங்களுக்கு பண்ணும்போது மட்டும் இவங்களுக்கு குபு குபுன்னு வருதாம், அழுக வருதாம். இதில வந்துட்டு ஒரு செம்ம காமெடி. முத்துக்குமரன் ஸ்ட்ராங்கா அவரோட கருத்து எப்பயுமே ஒரு கருத்த வச்சுட்டாருன்னா பின்வாங்க மாட்டாப்புல. இப்போ வந்து சாச்சனா பின்வாங்கின மாரிலாம் வாங்க வா வா வாங்க மாட்டாப்புல. வந்து வந்து என்ன சொன்னாருன்னா, நான் காலையில ஒண்ணு சொல்லியிருப்பேன். என்னன்னா, அந்த அன்றாட வேலைகள பார்க்குற அந்த 30 செகண்ட்ஸ் ஒரு இது பாருங்க. அப்ப அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ள வரதுக்கு வந்து ஒரு டாஸ்க் மாரி இது பண்ணலாம் அப்படின்போது, அவர் என்ன சொல்லுவாரு, உள்ள வரதுக்கு திருக்குறள் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பார். அப்ப இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என்ன இந்த பையன் வந்துட்டு எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ற மாரி இருக்கு. இப்ப திருக்குறள் சொல்றானே சொல்லிட்டு மஞ்சரி வந்துட்டு கொஞ்சம் காண்டாயிட்டு வந்து, "இது வந்துட்டு விருப்பம் உள்ளவங்க பண்ணா போதாதா?" அப்படின்னு அங்க வந்து கொஸ்டின் வச்சிருப்பாங்க. இதத்தான் அவர் சொல்றாரு. "நான் வந்து ஒரு விஷயத்த பண்றேன். அவங்க அதுக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகும்போது, நீங்க தேவையில்லாம உள்ள வரீங்க. அப்ப இதே மாரி தான் நான் அன்னைக்கு அருண் வந்துட்டு பண்ணும்போது நீங்க வந்துட்டு கேட்டீங்க. நீங்க எப்படி உள்ள வரலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமான்னு சொல்லிட்டு அங்க ஒரு விஷயத்த வச்சிருப்பாரு. ஏன்னா, அங்க வந்துட்டு என்னன்னா, அது எப்படி எல்லாருமே விருப்பம் உள்ளவங்க பண்ணா மத்தவங்களலாம் உள்ள அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப நாங்க பேட்டரி சேஞ்ச் பண்றதுக்காக போன வாரம் உள்ள வரும்போது விருப்பம் உள்ளவங்க மட்டும் பண்ணுங்கன்னு விட்டீங்களா நீங்க? எல்லாரையும் தானே பண்ண சொன்னீங்க. இப்ப மட்டும் ஏன் புதுசா கேட்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்பயே கலாய்ச்சிருப்பாரு. இப்ப அந்த விஷயத்த வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மாக்கிங். இப்ப நான் பண்ணது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த மாரி தான் நீங்க பண்ணது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி அக்ரஷனா சொல்லியிருப்பாங்க. அந்த 2 விஷயத்த சொல்லிட்டு, அந்த பேட்ச கழட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சாச்சனா வந்து பேசுறாங்க. சாச்சனா பேசுனது வந்துட்டு எல்லாருக்கும் உடன்பாடு இல்லாத மாரி வந்துட்டு, ஐய்யய்யோ! அப்பா திடீர்னு பார்த்தா பசங்க நல்லவங்களாயிட்டு, ஜெஃப்ரி வந்துட்டு மஞ்சருக்கு சொம்பு தூக்குறாரு. தீபக் வந்து சொல்றாரு. எல்லாருக்கும் கோவம் இருக்கு. அதுதாங்க பாய்ஸு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேர்ள்ஸ வந்துட்டு சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க. ஆனா, அங்க ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பா அங்க வந்து நிப்பான். ஒரு சில பேர் கண்டிப்பா நிப்பான். ஒரு சில பேர் இன்னும் மட்டமா தான் இருக்கு. அது வேற விஷயம். ஆனா வந்து பாருங்க, சப்போர்ட் பண்றாங்க. இதே இது அன்னைக்கு வந்து அருணுக்கு வந்து இந்த ரிப்பன் எடுக்கும்போது யாரா ஒருத்தங்க வாய தொறந்தாங்க. ஒரு பொண்ணு வாய தொறந்திருப்பாங்களா? ஈவன் அவங்களுக்கு தெரியும் தப்புன்னு. அத குசு குசுன்னு வெளியில போய் பேசுனாங்க. ஆனா இங்க வந்துட்டு எல்லாருமே பேசுறாங்க. உடனே ஜாக்ல எந்திரிச்சாங்க. அப்பா செம்ம மோசம் ஆச்சு. பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு எனக்கு. எந்திரிச்சு, "நான் ஒண்ணு சொல்றேன் தப்பா நெனச்சுக்காதீங்க. இது இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அவங்களுக்கு. முன்னாடி வந்தது அது அவங்க சுதாரிச்சிருப்பாங்க." "ஓ! முன்னாடி வந்தா சுதாரிச்சிருப்பாங்கன்னா, அப்ப பேட்ச் இருந்தா நீங்க ஒரு மாரி பண்ணுவீங்க. பேட்ச் இல்ல வேற மாரி பண்ணுவீங்களா?" அப்படின்னு கேட்டா, அத கேட்கறதுக்கு யாருக்கும் அங்க இது கிடையாது. அதனால, "நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே முத்து" அப்படின்னு எப்பயுமே ஜாக்லின் வந்து ஒரு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அங்க ஒரு ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. மூஞ்சிலே அடிச்ச மாரி ஒரு விஷயத்த பண்ணாரு. என்னன்னா, "நான் ரொம்ப தெளிவா இத யோசிச்சு தான் நான் குடுத்துருக்கேன். இதுல நீங்க வந்து இங்க வந்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு" சொல்லி வாய அடைச்சு விட்டாப்புல. கம்முனு உட்காந்துட்டாங்க. ஏன்னா, அங்க வந்து ஒரு ஸ்கோர் பண்றது. அதன் மூலமா அவர் வந்துட்டு, "சரி நான் பின்வாங்கிக்கிறேன். சாச்சனா உட்காந்த மாரி உட்காந்துட்டா நம்மளுக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிருமே. சும்மாவே வந்து பேசியே வந்து ஒரு பாயிண்ட்ட ஸ்கோர் பண்ணலாமே. விஜய் சேதுபதி வந்து நல்லா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கைத்தட்டலுக்கு வாங்கி குடுப்பாரே" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு பண்ணாங்க. ஆனா, எப்பயுமே முத்துக்குமரன் அததான். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்த வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்கன்னா, ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிரணும். இப்ப முத்துக்குமரன் பண்ணாரு. 2வது வந்து சாச்சனா. சாச்சனா வந்துட்டு அதான் அவங்களுக்கு தேவை என்னன்னா, அங்க ஒரு பேட்ச கழட்டணும்னு முடிவோட வந்துட்டாங்க. ஆனா, அவங்க சொன்ன அந்த கருத்து கரெக்ட்டு. சொன்ன விதம் தப்பு. என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஜெஃப்ரிக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து என்னை எதுவுமே கேட்காம அங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்படின்னு அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க. என்ன எதுவுமே கேட்கல. அப்படி இந்த மாரி வந்து எல்லாருமே கேட்காம அவங்க ஒரு முடிவு எடுக்கலாமா? அப்படின்னு சொல்றத அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, மத்தவங்கலாம் வந்துட்டு, ஓ! அப்போ கேப்டனா வந்தவங்க அங்க வந்துட்டு டைரக்ட்டா தான் அவங்களோட ஒப்பீனியன் வைக்கக்கூடாதா? உள்ள போறக்கூடாதா? அப்படின்ற மாரி மாத்திட்டாங்க. இந்த பொண்ணு கன்ஃப்யூஸ் ஆயி போச்சு. இல்ல நான் அப்படி சொல்லல. இவங்க என்னை கேட்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா திரும்ப என்ன பண்ணாங்க, ராணுவுக்கு போனாங்க.
அதாவது இப்போ அருணுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. இவங்க பாக்கி அதே ஃபைட்டில் ராணுவம் வந்துட்டு அங்கேருந்து வந்தது கேர்ள்ஸ்க்கு தெரியும். டாஸ்க் கொடுக்க போகிறாங்க தெரியும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நீங்கள் பர்சனலாக எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அங்கே வந்து வச்சோடனே அந்த இது வந்துட்டு பெருசாகிடுச்சு. அதான் அதுக்கு தான் வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டார்ல, அப்புறம் எப்படி இதுக்கு போய் நீ பேட்சை எடுப்ப? சரி உன் மனசாட்சிக்கு தொட்டு சொல்லு, உனக்கு அது கரெக்டுன்னு படுதா இப்படின்னு 10 பேர் கேட்டால் அந்த பொண்ணு என்ன பண்ண, ஐயோ நம்ம பண்ணுறது அப்போ உண்மையிலே தப்பு தான் போல சொல்லிட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காண்டாங்க. அதில் வேறு இந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க நஞ்சரி. ஸோ உங்களுக்கு வரும்போது அழுக வருதில்ல, இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நம்ம அருணோட கேப்பை பிடுங்கிருப்பீங்க. அதுதான் கெடுவான் கேடு நினைப்பான். எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயத்த அதாவது வினை விதைத்தவன் வினை இருப்பான். அது வந்து கரெக்டாக நீங்கள் நடந்துச்சு. இனிமேலாவது ஒழுங்காக நடந்துக்குங்க. இன்றைக்கி ஒரு வேக்கப் கால் மாதிரின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் அதை பார்த்தா நல்லாவே இருந்தது. ஆனால் என்ன ஒன்று சாச்சனா கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக எப்பயும் வழக்கம் போல் பண்ணுற மாதிரி வந்துட்டு நானும் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு வந்து பண்ணி மொக்க வாங்கிட்டு போனாங்க. பட் முத்துக்குமரன் அவரோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்துட்டு அந்த ஒரு பேட்ச் தூக்குறாரு. பார்க்கலாம் இன்னும் 2 பேட்ச் இருக்குது யார் தூக்க போகிறாங்கன்னு. ஆனால் நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர்லாம் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு விஷயம் நடந்துச்சு பேசுன்னே பேசுவானுங்க வந்து. இப்போ சிவகுமார் வந்தார். நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. இதில் எனக்கு முத்துக்குமரன் கொடுத்தது கூட உடன்பாடு இல்லையா? முத்துக்குமரன் கொடுத்தப்போ உங்களுக்கு உடன்பாடு இல்லை. அன்னைக்கு உங்கள் டீமில் இருக்கிற ஒருத்தர் கேப்டனாக இருந்தார் அருண். அவர் ரிப்பனை பிடுங்கும்போது சொல்லும்போது இவங்க ஆர்ஜி ஆனந்தியும் மஞ்சரி சொன்னாங்களா, அப்போ அந்த கருத்து அது உடன்பாடு இருந்துச்சு. இப்படியே சொம்படிச்சிட்டே போங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? இப்படி தான் அன்றைக்கி வர்ஷினியை சொன்னாங்க. நீ வந்துட்டு இங்கேருந்து ஆண்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தா ஜாக்லின் சொன்னாங்க. செம்மையாக வார்னிங் மாதிரி கொடுத்தாங்க. நீ வந்து கடைசியில் கேப்டன்ஷிப்க்கு எங்ககிட்ட தான் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு இயங்கணும். உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தேவைப்படுச்சுன்னா அது எங்ககிட்ட தான் நீ கேட்கணும். எங்ககிட்ட தான் சப்போர்ட்டு நீ வாங்கி வரணும். எங்கள் கூட தான் படுத்து தூங்கணும் எல்லாமே பண்ணணும். நீ இங்கேருந்து எப்படி நீ வந்து அங்கே வந்து சப்போர்ட் பண்ணி நீ இருந்துருவியா அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து யாராவது சிவகுமாருக்கு சொன்னாங்கன்னா தெரியும். இங்கே இருந்துக்குன்னு இந்த கேர்ள்ஸுங்களுக்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. சப்போர்ட் பண்ண தப்பு கிடையாது. இங்கே இருக்கிற ஆள் அதாவது முத்துக்குமரன் தீபக்கு எது பண்ணாலும் அவருக்கு பிடிக்காது. அதனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக யார் இருக்காங்க அவங்களுக்கு சொம்பு தூக்குறது. அது அங்கே வந்து அது பதிவு பண்ணுறாராம். பா இந்த மாதிரி கொசு தொலைகளை தாங்க முடியலன்ற மாதிரி இருந்துச்சு. அதில் இன்னொருத்தர் தீபக் அவர் வந்து ஆனால் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஒரு சில டைம் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ பர்சனலாக மஞ்சரியாக பேசுகிறேன், ஒரு சில டைம் வந்து நான் கேப்டனாக பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, அதை முதல் மாற்றிக்குங்க. ஏன்னா எப்போ நீங்கள் வந்துட்டு பர்சனலாக எடுத்துக்கிறீங்க மஞ்சரியாக பேசுகிறீங்க, எப்போ வந்து கேப்டனாக பேசி எங்களுக்கு தெரிய மாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கரெக்டாக ஒன்று வச்சுருந்தார். ஏன்னா இது கேப்டன் ஆகிட்டாங்கன்னா அங்கே பர்சனல் கிஸ்னல் எதுவும் கிடையாது. அங்கே வந்து அவங்க கேப்டன் நடத்துக்கணும். அப்படி தானே முன்னாடி போன வாரம் வந்துட்டு அருண் நடந்தார். அவர் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேப்டன் நடக்கணும் அப்படி இப்படின்னு போட்டு நெரிச்சாங்க. அதுலேயும் இந்த வீக்லி டாஸ்க்லலாம் வந்துட்டு அருணை வேணுட்டுமே டார்கெட்லாம் பண்ணி செம்ம பெரிய சண்டைலாம் போச்சு. அது பெரிய இஷ்யூ ஆச்சு. கடைசியில் அது வந்து ஜாக்லினுக்கு தான் பெரிய ஆஃபாக போச்சு. அப்படின்னு இருக்கும்போது அங்கே அவங்க பண்ணும்போது பெருசாக எல்லாருக்கும் தெரியல. இப்போ வந்துட்டு அப்படியே பொங்குறாங்க. அதேமாதிரி இன்னொருத்தர் யார் சத்யா வந்து இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணியிருந்தார். இன்னும் நிறைய பேர் பண்ணார். ஆனால் முத்துக்குமரன் அவருடைய விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நின்னார். இந்த கேர்ள்ஸில் தான் இந்த ஜாக்லின் தான் ரொம்ப அநியாயத்துக்கு. இதுலேயும் அருண் வந்து சொல்ல துடிக்கிறார். நீங்கள் வந்து என்னை இனிமேல் வந்து மார்க்கிங் பண்ணுறேன், டிஸ்மிசல் பண்ணுறேன், இந்த 2 வார்த்தை எங்களை சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நான் அன்றைக்கி வந்து கை கட்டி சும்மா தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் அதை வந்து இப்போ வந்து என்னமோ அது உங்களை ப்ரோவோக் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. நான் அப்பயே சாரிங்க கேட்டேன், திரும்பவும் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் நான் மட்டும் தான் கலாய்க்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாமே என்னோட பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் நீங்கள் எதுக்கு இந்த 2 வார்த்தை யூஸ் பண்ணி இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனார். அதை பேசுறதுக்கு விட மாட்டுறாங்க. ஜாக்லின் 3-4 வாட்டி கைக்கு தூக்குறாரு. இதோ வந்துட்டேன் சிவகுமார், இதோ வந்துட்டேன் சாச்சனா, இதோ வந்துட்டேன் ஜாக்லின், இப்படி காண்டாக்டர். ஆனால் வந்துட்டு மனுஷன் நின்று அவர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பேசிட்டு போனாப்புல வேறு அங்கே என்ன வேலை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்தா அது வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் அந்த வீக்லி டாஸ்க்காக காத்துட்ருக்கீங்கன்ற சொல்லுங்கள். அதேமாதிரி மஞ்சரிக்குன்னு ஒன்றுனா பாய்ஸும் வராங்க கேர்ள்ஸும் வராங்க. இதே மாதிரி போன வாரம் அருணும் இருந்தார். 2 கேப் வந்து அந்த ரிப்பனை வந்து பிடுங்கினாங்க. 6வது ஒருத்தர் வந்து இருந்தாங்களா பார்த்தீங்களா, என்னத்தான் சொல்ல. சரி இதுலேருந்தே நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு நம்மளை வந்து புரிஞ்சுக்கலாம். சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.